தனுசு ராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததில்ல, அதாவது ஒரு அலைச்சலாக இருந்தது, டென்ஷனாக இருக்க, நெகட்டிவ் உணர்வுகள் வந்துட்டுருக்கு, குழப்பமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு அது விலகக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது, தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை, அதாவது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் வேணுமில்ல, அது கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அதாவது பணத்தை எங்கேயோ கொடுத்து வச்சிட்டேன் சார், பணம் லாக் ஆகுது, இப்போ அது அப்படியே அந்த லாக் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பெரிய மனிதர்களின் துணையோடு அப்படின்னு சொல்கிறேன். வாக்கு நன்றாக இருக்க போகிறது, வாக்கு பலம் அதிகமாக இருக்கும் தனுசுக்கு. அதாவது உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இந்த மாதம் கரெக்டு, அவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் இருக்குது. வாக்கு பலிதமாகக்கூடிய ஒரு மாதம். பொருளாதாரம் நல்லா இருக்கு, கல்வியில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது கல்வி படிக்கக்கூடிய அந்த கல்வியில் தன்னுடைய கனவுகள் அடைவதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதம். நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், இதை தான் பண்ணியாகணும் அப்படிங்கிறத ஆழமாக உங்கள் உள்ளுணர்வில் பதிய வைத்து அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லது. உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தை அதிகரிக்கும், பிரம்மாண்டமான முயற்சி எடுப்பீங்க, படிச்சே ஆகணும், சாதித்தே ஆகணும், செயல்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். முடிவு டக்குன்னு எடுப்பீங்க, சரி தவறு, வெட்டு ஒன்று துண்டொன்று அப்படிங்கிற மாதிரி எஸ், குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய, இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது இந்த கார்த்திகை மாதம். வியாபாரத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இந்த மாதம். வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். எந்த இடத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு மாதம். 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருந்தார். ஏதோ ஒரு வகையில் ஹெல்த்தில், தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வைத்து கொண்டே இருந்திருக்கும். உங்கள் ஹெல்த்லையும் சரி, ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாவது கொடுத்துட்ருக்கோம். ஒன்றுமே இருக்காது, பட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதம் குறிப்பாக சொல்ல போனால் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி 28/11/2025 அன்று சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா, அந்த நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அப்போது வக்ர நிவர்த்தி அடையும் போது நிச்சயமாக அந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், தாய் ரீதியிலிருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், ஏதோ ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்படும். அப்போ புதிய வாகனங்கள், புதிய வீடு கட்டுவதற்கு, வீடு வாங்குவதற்கு உண்டான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம், குரு, குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கார். 5க்குரியவன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார். குழந்தை காரக கிரகம் உச்ச பலம். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடை இல்லை இந்த கார்த்திகை மாதம். டக்குன்னு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும்.
ரொம்ப நாளாக, அதே 8ல் இருக்கிற குரு அல்லவா, அப்போ ரொம்ப நாளாக தடை கொடுத்து கொண்டு, குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டு, நிறைய செலவு செய்து கொண்டு, நிறைய பரிகாரங்கள் செய்து கொண்டு, அதனால் ஒரு வலி அனுபவித்து கொண்டிருந்த தனுசுக்கு அந்த வலியிலிருந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி, அதாவது குடும்பத்தில் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, அந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம். 6ஆம் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார். அப்போ 6க்குரியவன் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம். 6க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம். 6ங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அந்த இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமரும் போது இந்த வம்பு, வழக்கு, நோய், எதிர்ப்பு, பகையை கொடுத்து கொண்டிருந்த அத்தனையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். அப்போ யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு ஒரு வழக்கு இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை, ஸோ இந்த மாதிரி இருந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற்ற போதுங்கிற மனசோடு அந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதுக்கு முடிவுக்கு வரக்கூடிய சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை. ஹெல்த் பிரச்சனை சரியாகும்னு சொல்றேன். 6க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கான். அப்போ வலிக்கு வலி, புரியுது? 6ன்னா வலி, ஒரு ஆகாத ஒரு இடம், அதுக்கே வலியை கொடுக்கக்கூடிய ஒரு டஃப்பை கொடுக்கக்கூடிய இடம். அப்போது நோய் சரியாகும். இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்தால் கூட இப்போ அந்த நல்ல டாக்டர் காண்பிக்கப்படும், நல்ல ஆஸ்பத்திரி இந்த இடத்துக்கு போனால் சரியாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிரி விலகி விடுவார். ஒன்று உங்களை விட்டு விலகிடுவார், இல்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுவீங்க. அப்போ எதிரி தொல்லை இருக்காது. சமயோகித புத்தியால் அது சரி செய்யப்படக்கூடிய தன்மை இந்த மாதம் சூப்பராக இருக்க போது. திருமணம், சுப காரியங்கள் இனிதே நடக்கும். மறுபடியும் குரு பகவான் மிதனத்துக்கு போகிறார். எப்போ போகிறார்? கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி 5/12/2025 குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு சென்று அங்கே வக்ரமாக போகிறார். அப்போ வக்ரமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ இதுவரைக்கும் திருமணமே ஆகலை. குரு பகவான் 7ஆம் இடத்துல தான் இருந்தார் கடந்த சில மாதங்களாகவே. ஆனால் இதுவரைக்கும் திருமணம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தோம், இன்னும் ஆகலைங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வக்ரம் அடைந்து டக்குன்னு திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவார். அப்போ நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம், சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய இருக்குன்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இந்த மாதம் முழுவதும். அப்போ அப்பாவுக்கு சில ஹெல்த் விஷயம் அல்லது விரயம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். 9க்குரியவன் 12ல் இருக்கார். தூரதேச பிரயாணம் சென்று வரக்கூடிய பாக்கியம்ங்கிறது இருக்கு. வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகங்கள் நிறைந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். 10க்குரியவன் 12ல் போய் உட்கார்ந்துருக்கார், விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். விரயமாகாமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு 10க்குரியவன் தனக்கு 3, அப்போ வளர்ச்சி தானே. ஒரு தொழில் இருக்கவங்க இன்னொரு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இன்னொரு கிளைகளை உருவாக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பலம். அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா? துறை ரீதியாக சரி, தொழில் ரீதியாக சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 11க்குரியவன் 11லேயே ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ நல்லது நடக்கணுமா இல்லையா? நிச்சயமாக நடக்கும். அது சுக்கிரன் அங்கே இருக்கார்.
கலைத்துறையில் ஆர்வம், கலைத்துறையில் நாட்டம், அழகு சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு உங்கள் மனசு செயல் திட்டங்கள் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன், திருமணம் எப்போ நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.